ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆவலி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. இந்த வருஷம் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய தமிழ் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது பரீட்சையில் 2 மார்க் கொஸ்டின் உங்களுடைய புக்கில் 9 யூனிட்டுக்கு சேர்த்து 45 2 மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 45ஐயுமே படிச்சிங்கன்னா நீங்கள் பரீட்சையில் எழுதக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை 2. ஏன்னா செய்யுள், உரைநடை, இலக்கணம் 3லையுமே சேர்த்து நமக்கு மொத்தமே 2 மார்க் தான் எழுத போகிறீங்க. ஏன்னா 16 நம்பரில் விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21 நம்பரில் மனப்பாட திருக்குறள் கட்டாய வினா, பேலன்ஸு 2 தான் உங்களுக்கு கேட்பாங்க. அந்த 2 எழுதுறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா கூவல் என்று அழைக்கப்படுவது கன்னி என்பதன் பொருள், இது 2ல் 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடுத்து ஏறுதழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த 2 கேள்வியில் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். பேலன்ஸ் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த பிடிஎஃப்லேயே அடிஷனலாக 2 கேள்வி என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நானே கைப்பட எழுதி உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். அதனால் பிடிஎஃப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னம்னா உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின் 5 2 மார்க் இலக்கண பகுதியிலேருந்து எழுதணும். இந்த இலக்கண பகுதி 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வல்லினம் மிகும் இடங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு, வல்லினம் மிகா இடங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு, இந்த 1ல் கேட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதில் மேலே இருக்கக்கூடியதில் வீணையோடு வந்தால் கிளியே பேசு, இந்த ஒரு 2 மார்க் கொஸ்டின் 100% கேட்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் மேலே இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து மொழித்திறன் பயிற்சியில் கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மேடு பள்ளம் கண்ணும் கருத்தும், இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய தொடரில் அமைத்து எழுதுதல். இப்போ கண்ணும் கருத்தும் அப்படின்னம்னா என்னுடைய தாயார் என்னையும் என்னுடைய சகோதரனையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறார், அது மாதிரி ஒரு தொடர். இல்லை அப்படின்னம்னா பாடங்களை கற்கும்போது கண்ணும் கருத்துமாக கற்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு தொடர் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிழையை திருத்தி எழுதுக, இதுவும் பார்த்தீங்கன்னா 100% கேட்கக்கூடியது. இதில் 2 கேட்டிருக்காங்க. இதே போல் 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்போ 5 2 மார்க் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 31 நம்பர் கேள்வி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஒன்று அட்டன் பண்ணிடுறீங்க. 9 யூனிட் படிச்சுமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய வினாக்களின் எண்ணிக்கை சிறுவினா 1. புரியுங்களா? அப்போ முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், நிலைத்த புலகளை பெறுவதற்கு குடபுலவியனார் கூறும் வழிகள் யாவை, இது போக முதல் 2 இயலில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் மட்டுமே, உரைநடை சிறுவினாக்கள் மட்டுமே படிச்சுக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது மனப்பாட திருக்குறள் செய்யிலிருந்து சிறுவினா. செய்யுள் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றறிவதுவே காடெல்லாம் என தொடங்கும் பெரிய புராணம் பாடல். இது போக நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது 7வது யூனிட்டில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஆவலி எக்ஸாமுக்கு அது கண்டிப்பாக 100% வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2மே இம்பார்ட்டன்ட். இதுலேயும் ஆண்டாள் கண்ட கனவு காட்சிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால அந்த 3 மார்க்கை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 3 மார்க் நீங்கள் இலக்கண பகுதியிலேருந்து எழுதணும். அதுக்கு இது மட்டுமே போதானது. தன்வினை பிறவினை இது ஒரு கேள்வி தான் இருக்குது, அது ஒன்று தான் கேட்டாகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 மார்க் தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது 100%. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்புகளை தொகுத்து எழுதுக, இந்த 2 கேள்வி தான் இருக்குது அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே இந்த 2 மட்டும்தான் கேட்குறாங்க ஆவலி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அடுத்து 39ல் நீங்கள் கடிதம் எழுத போகிறீங்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இணையவழி சேவை பற்றி எழுதுக. ஏமாந்தே நாட்டின் வளம் குறித்த வர்ணனைகளை நும்மூரின் வளங்களோடு ஒப்பிட்டு எழுதுக, இது ஒன்று. முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பங்கள் 2க்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறது 40ல் கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னம்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி 42ல் தமிழன்கள், அதுக்கு அல்லது கொஸ்டினில் உங்களுக்கு தமிழாக்கம் தருக கேட்குறாங்க. இந்த தமிழாக்கம் தருக இதில் இருக்கக்கூடியதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு 3 8 மார்க் கொஸ்டின். 8 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இயல் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து இயல் 4ல் இருக்கக்கூடிய துணைப்பாட கதை, அது 2ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் 43 உங்களால் அட்டன் பண்ண முடியும். 44வது கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நூலகம் நூல்கள் குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்து, அது ஒன்றும். சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளியின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல். இதில் நூலகம் நூல்கள் குறித்து அண்ணாவின் வானொலி 100% முக்கியமானது. அடுத்து 45 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்தி, இந்த ஒன்று. உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசு அனுப்பிய எழுத்தாளர் எஸ்
ராஜம் கிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. இந்த கேள்வி இது ரெண்டையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா உங்களால் 45வது கேள்வி அட்டன் பண்ண முடியும். இது போக எனக்கு இது பத்தாது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நெடுவினாவுக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னம்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியலும் ஆனுவல் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ.